வணக்கம். டுடே லஞ்ச் பாக்ஸ் என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வல்லாரைக்கீரை சாதம், பீர்க்கங்காய் பொரியல், முட்டை போட்டு பொரிச்சிருக்கிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா சுத்தமாக காலி பண்ணிடுவாங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கீரையை காம்பை எடுத்துட்டு சுத்தமாக கழுவி வடிகட்டி வச்சுக்கலாம். நான் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். ஒரு 3 நாள் ஆச்சு. இப்போ தான் எடுத்து பசங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். காம்பை கிள்ளியாச்சு. கொஞ்சம் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து அலசி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டி வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றுறேன். நான் சின்ன ஸ்பூனில் தேவையான அளவு ஊற்றுனதுனால கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் பக்கமாக ஜூம் பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். பார்த்துங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம், 3 வரமிளகா, பூண்டு. எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுந்து 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு. நல்லா வணங்கிருச்சு. காஞ்ச மிளகா 3 சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் மட்டும் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். புளி சேர்த்துக்கிறேன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக வரும். புளி சேர்க்காம தக்காளி சேர்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அலசி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்காமல் லைட்டாக வதக்குனாலே போதும். ஏன்னா அந்த ஃப்ளேவர் அப்போ தான் வரும். நல்லா வதங்கிருச்சு. போதும், இந்தளவுக்கு வதங்கினாலே போதும். நாம் எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சிறிது கொஞ்சம் நேரமாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம ஆற வச்சு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு, சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா கம்மியாக போட்டுக்குங்க. அரைச்சி டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா அரைச்சாச்சு. நைஸாக அரைச்சிருக்கோம். அடுத்து அதே சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. சட்டி காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஸ்பூனில் எடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டேன். நான் கடைசியாக அலசி ஊற்றின தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு கிண்டிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு மல்லி கருவேப்பிலை போட்டு லாஸ்ட்டாக போடுங்க. கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. கொத்தமல்லி போட்டாச்சு. கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டிட்டு அப்படியே இறக்கி ஆற வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஆறினதுக்கப்புறம் சோறு கொஞ்சம் சூடாக இருந்ததுனால லேசாக பிஞ்சினாப்பில் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு இல்லைன்னா நீங்கள் பிடிச்ச காய் செஞ்சு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.